அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அலைக்கும் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு ஆல். வாங்க கணக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கொஷின். முகலாய மன்னர்களில் ஆக்ரா கோட்டையில் நீதி சங்கிலி மணியை கட்டிய அரசன் யார்? இதற்குண்டான பதிலை யோசிச்சு வைங்க. கணக்கினுடைய முடிவில் நான் சொல்கிறேன். வாங்க கணக்குள்ளே போகலாம். ஏ, பி மற்றும் சிவிற்கு கிடைக்கும் லாபம் 30,000 முறையே 3:5:7 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. எனில் ஏக்கும் சிக்கும் இடையில் உள்ள லாபம் என்ன? எப்படி போடலாம் வாங்க. ஸோ 3 பேர் இருக்காங்க. ஏ, பி, சி. 3 பேருக்கு எப்படி கொடுக்குறாங்க? 3:5:7 என்ற விகிதத்தில் கொடுக்குறாங்க. ஸோ 3 பேருக்கும் எவ்வளோ கிடைக்குது? 30,000 வந்து டோட்டல் அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. மொத்தமாக கூட்டிக்கோங்க. எவ்வளோ வருது? அதாவது 3, 7, 10, 15 எக்ஸ். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ கிடைக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 15 கீழே அனுப்பிச்சிடலாம். ஒரு 15 2. ஸோ 2,000 ரூபாய் ஆவரேஜாக கிடைக்குது. ஏக்கும் சிக்கும் இடையில் உள்ள லாபம் தான் கேட்குறாங்க. அப்போ ஏ எவ்வளோங்க? 3 × 2,000 ஈக்குவல் டு 6,000. சி என்னங்க? 7. அப்போ 7 × 2,000 அப்படின்னாக்கா அவருக்கு 14,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஏக்கும் சிக்கும் இடையில் உள்ள லாபம் எவ்வளவுங்க? ஆன்சர் இஸ் 8,000. ஆக்ரா கோட்டையில் நீதி சங்கிலி மணியை கட்டிய முகலாய மன்னர் ஜஹாங்கீர். யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.